ஹாய் வணக்கம் அரியலூர் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம்தான் அப்படின்ற ஒரு சின்ன ஊருக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம காம்பினேஷன் வந்தாலே மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. ஆமாம், சரியா? ஒன்று நகைச்சுவை கொட்டி கிடக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று கண்டென்ட்டை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை தான் கொட்ட போகிறோம். நம்ம மாவட்டத்தில் எந்த ஊருக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஆச்சரியங்கள், ஒரு அதிசயங்கள், சோழர் காலத்து பொக்கிஷங்கள் அப்படின்னு நிறைய நம்ம தோண்ட தோண்ட கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி கலந்துரையாட தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரியலூர் மாவட்டத்தில் ஸ்ரீபுரம்தான் கிராமத்தில் திடுக்கிடும் தகவல்கள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தகவல்கள் 2008. ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை போட்டு உடைக்க போகிறோம். நேயர்கள் வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும். நம்ம ஏன் இங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் நம்ம சேனலுக்கு மெசேஜ் பண்ணி எங்கள் ஊரில் ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க. இந்த தகவலை நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். வாங்க சகோதரி. சகோதரி வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். என் பேர் வந்து சுபலக்ஷ்மி. எங்கள் அப்பா பேர் வந்து சேகர். எங்கள் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் தான். ஏன் அப்படின்னா ஸ்ரீ பராந்தக சோழ சதுர்வேத மங்கலம் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டதுனால எங்கள் ஊருக்கு ஸ்ரீபுரம் தான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இது வந்து முன்னாடி ஸ்ரீ பராந்தன் அப்படி இருந்து காலப்போக்கில் ஸ்ரீபுரம் தான் அப்படின்னு மாறி இருக்கு. சகோதரி, உங்கள் ஊரை பற்றி நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஊரின் சிறப்பு அம்சங்கள், உங்கள் ஊரின் செழுமை, உங்கள் ஊரின் புகழ், அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஊர் வந்து ஒரு குட்டி தீவு மாதிரி சொல்லலாம், இல்லைனா தீபகற்பம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் வந்து கொள்ளிடம், அப்புறம் பொன்னாறு, அப்படி வந்து நீர் தேக்கம் அப்படி நிறையா இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே குளம் குட்டையும் நிறைய தண்ணி தேங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தபடி அதே அளவில் இருக்கிற சிலை வந்து எங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிலைமா? அதாவது சிவன் சிலை, அம்மன் சிலை அப்படின்னு இருக்குங்களா? அது எந்த கடவுளோட சிலை? ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதர். ஆமாம். ஓகேம்மா. அந்த சிலை இருக்குங்களா இப்போ இந்த கோயிலில்? அது இந்த கோயில் இல்லை, வேற கோயில். வேற கோயில். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுடைய ஊரோட சிறப்பம்சங்கள், எழில்மிகு இயற்கை அம்சங்களை சொல்லிட்டீங்க. 2008 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபுரம்தான் அப்படின்ற கிராமம் மாவட்டத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, நாடை தாண்டி, கண்டங்கள் வெளி உணர்வை ஒரு சம்பவங்கள் நடந்தது. அந்த செய்தியை நம்ம சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம்தான் கிராமம் அப்படின்றது வந்து பேசப்படும் ஒரு பொருளாக அமைஞ்சுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். அதை பற்றி சொல்லலாமா? நம்ம ஸ்ரீபுரம்தான் கிராமத்திலிருந்து அமெரிக்காவில் ஒரு சிலை கொண்டு போயிட்டதா சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு ஒரு சிலை கொண்டு போயிட்டதா சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கம்மா. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கொண்டுட்டு போன சிலை வந்துட்டு நடராஜர் அப்படிங்கிற சிலை தான். அது வந்து கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த சிலை எங்களுது தான் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கு 3 டைம் ரிட்டர்ன் போயிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து அது வந்து இன்னும் அளவுக்கு எங்களால் வந்து அது எங்கள் சிலை தான் அப்படின்னு சொல்லி எங்களால் வந்து வச்சுக்கவும் முடியல. அதே மாதிரி மாணிக்க வாசகர், இந்த சிவகாமி அம்மாள், இந்த 2 சிலையுமே வந்து அமெரிக்கா போயிட்டு அங்கேருந்தும் எல்லா இடத்துலையுமே வந்து எங்கள் ஊரோட பேர் பதிச்சு இருந்து இந்த ஊர் தான் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை இருந்ததுனால தான் எங்களுக்கு கிடச்சிது அந்த சிலையெல்லாம். நேர்களே, நம்ம வெளியே வந்து இந்த சிலைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது கூட, செய்தித்தாளில் பார்க்கும்போது கூட நமக்கு அதோடைய அளவீடு தெரியல. உள்ளே நம்ம கோயிலில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த சிலை இருந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜருடைய ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உயர சிலை தான் வந்து இங்கேருந்து காணா போயிருக்கு. இது இருக்கிற ஒரு உள்ளே வந்தோன்னா நமக்கு இப்போ உண்மையிலுமே பிள்ளை இருக்குது. அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, ஒரு அழகாகவும் இருக்குது. அவங்களுடைய ஏக்கம் என்னான்னு பார்க்க வந்த நமக்கே எப்படி இருக்குது, காலம் காலமாக வணங்கின அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது மிக பெரும் கனத்த இதயத்தோடு தான் நம்ம சொல்லணும். இந்த சிலை இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசுலேருந்து கொண்டு வந்து கும்பகோணம் சிலை பெட்டகத்தில் வச்சு, அதன் பிறகு இப்போதைக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள குருவல்லப்பர் கோவில் சிலை பெட்டகத்தில் பத்திரமா இருக்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்த திருவிழாவில் நாமும் இந்த சிலையை அதோடைய அழகையும் பார்க்குறதுக்கு நேரில் கண்டிப்பாக விசிட் வருவோம். இப்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு
அது காணா போயிடுச்சு, திருப்பி நம்ம ஊருக்கு வந்துருச்சு, அதை பார்க்கும்போது ஒரு ஏக்கங்கள் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அது வந்து காணாமல் போனது, அது அது கண்டுபிடிக்கிறதுக்கே அதனுடைய அந்த சிலையினில் ஒரு இது இருந்தது, அடையாளம் இருந்தது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க எங்கள் ஊரில். அதனுடைய இதே வந்து அந்த சிலை வந்து எங்கள் சிதம்பரத்தில் கூட அந்த நடராஜர் கிடையாது. சரிங்க. இது உயரமே 5 அடி உயரம். அது சரிங்க. அதனுடைய சிறப்பு, அது ஊருக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்ததே ஒரு அற்புதம் தான். அங்கே கோயில்லேயே அந்த சிலை இருக்கணும், அதை நாங்கள் பராமரிக்கணும், அதை இதுங்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு தரணும். அரசு முன்னின்று அதை நடத்தி தரணும். தொடக்கூடாதுங்கிறாங்க, அதை வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கான ஆவணங்கள் என்னென்னமோ அதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அரசாங்கம். அப்படி தாத்தா, இப்போ அந்த சிலையை வந்து நாங்கள் புகைப்படத்துலையும் ஒளி இந்த மாதிரி வீடியோவில் தான் பார்த்துருப்போம். அந்த சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கோங்க, கும்பிட்டுருப்பீங்க. அது எப்படி இருக்கும், அதோடைய அழகு, அதை பற்றி சொல்லுங்கள். அழகுலாம் நல்லா லட்சுமிகளையாக இருக்குங்க. நடராசர் தாங்க. சிதம்பரத்தில் கூட இந்த மாதிரி சிலை இல்லை, கிடையாது. அங்கே பார்த்துருங்க. சிதம்பரத்தில் கூட இந்த மாதிரி சிலை கிடையாது. நம்ம ஊரில் அந்த ஊரில் சிலை அமைஞ்சிருக்கு. அது கடத்தி கொண்டு போனோம், எப்படி கொண்டு போனோம், எப்படி வந்தாங்கிறது தெரியாது. அங்கே சிலையை இப்போ 5-6 வருஷமாக போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னாக்கா நாங்கள் 10 ஆளும் சேர்ந்து போகணும். 10 ஆள் தூக்கி வச்சாதான் அந்த சிலையை தூக்கலாம். 4 ஆள் 2 ஆள்லாம் தூக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கனமாக இருக்கும். அவ்வளோ ஒரு கனமாக இருக்குங்க. 10 ஆள் தூக்கணுங்க. 10 ஆள் வண்டியில் தூக்கி வைக்கணும், அதேருந்து கொண்டாந்து இறக்கி வைக்கணும், அதுலேருந்து இந்த கோயிலுக்கு கொண்டு வரணும். மறுபடியும் ஊருக்குள்ள சுற்றுனதுக்கு பிற்பாடு மறுபடியும் அதை ஏற்றி மறுபடியும் கொண்டு 10 ஆள் கொண்டு போய் நாங்கள் அதை ஒப்படைக்கணும். இல்லை, ஒரு ஆச்சரியம் என்னன்னா தாத்தா, நீங்கள் நம்ம நல்லபடியாக கொண்டு போய் இறக்கி தூக்கி கும்பிடவே 10 ஆள் தேவைப்பட்டிருக்கும். ஆமாங்க. அந்த சிலையை இங்கேருந்து கொண்டு போனவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அது என்ன நடந்திருக்கும், அதுதாங்க தெரியல. இந்த சிலை எப்படி தான் கரையத்தினாங்கிறது தெரியல. நம்ம இங்கே ஊரில் உள்ளவனும் சேர்ந்து கரையத்தினானா, இல்லை வெளியிலேருந்து தான் கரையத்தினானா. கரையத்துறதுன்னா எவனாக இருந்தாலும் 10 ஆள் வேணும் சிலை கரையத்தை. அந்த மாதிரி இப்போ நாங்கள் போய் தூக்கி பார்த்து அனுபவம். நாங்கள் இப்போ 4-5 வருஷமாக வெளியிலேருந்து தான் கும்பிட்டுருக்கோம். அந்த சாமியை கொண்டாந்து வருஷம் கும்பிட்றோம். ஐயோ வசூல் பண்ணி சாமியை நம்ம ஊருக்கு வரணும் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு பார்த்து அந்த மறுபடியும் இந்த சிலையை கொண்டாந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாக்கா இந்த அரசாங்கத்துக்கு நல்லது. பெரும் ஒரு போராட்டத்துக்கு பிறகு அது ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தாலும் இந்த கோயிலுக்கு வர முடியல, வரணும்னு அவங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நாமளும் அதற்காக காத்திருப்போம். இது மாதிரி உங்கள் ஊரில் என்ன நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் அரியலூர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கும் நாங்கள் தேடி வரோம். நன்றி, வணக்கம். இந்த கோயிலை பற்றி செவி வழியாக கேட்ட நமக்கு கொஞ்சம் தெரியும். அடுத்து இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் சொன்னாங்க, இந்த ஊரில் வாழ்ந்த முதியோர்கள் கொஞ்சம் சொன்னாங்க. இவங்க சொல்கிறதுக்கும் இந்த கோயிலை வந்து கடந்த சில நாட்களாவோ ஆண்டுகளாவோ பூஜை செய்கின்ற ஒரு அர்ச்சகர்கிட்ட நம்ம கேட்போம். அவர்கிட்ட போனால் இந்த கோயிலுடைய முழு வரலாறையும் சொல்லிடுவார். வாங்க அவரை போய் பார்க்கலாம்.